நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சாலமோன் இவர் ஒரு தாவீதினுடைய குமாரன். இவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்து ஆண்டு நடந்தினார். இவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது பிராக்கெட்ல சமாதானமா ஆளுகை செய்தார். இவர் ஆளுகை செய்யும் போது எதிரியும் இல்லை, விரோதியும் இல்லை, அவ்வளவு சமாதானமா ஆளுகை செய்தார். இவர் தன்னுடைய சகல ஒரு முனை தொடங்கி அடுத்த முனை வரைக்கும் ராஜாவா இருந்தார். அவர் கீர்த்தி எங்கும் பிரகாசமா இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் இவருக்கு தரிசனமாகி இவர் எங்கள் அப்பா இப்படி இல்லை, எங்கள் அப்பாவுக்கு போல தான் நான் சபையை நடத்தணும், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டார். அது தேவனுடைய பார்வைக்கு மிகுந்த உகந்த விண்ணப்பமாக இருந்து அவரே சொல்கிறாரு, நீ கேளாத உனக்கு ஐஸ்வர்யத்தை தாரேன், நீ கேளாத மகிமையை தாரேன், உனக்கு பின்னும் உனக்கு முன்னும் இருந்த மனிதர்களை பார்க்கிலும் உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை தாரேன். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவருக்கு கொடுத்த ஒரு அபிஷேகத்தை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் இங்க கொடுத்தார். பாருங்க, அவருக்கு கொடுத்தது பார்த்துங்க. கடற்கரை மணலை என்ன கொடுமா, அவ்வளவு விருத்திய இந்த மூளைக்குள்ள கொடுத்துட்டாரு. பெரிய பிரச்சனைக்குள்ள பிறந்த மனுஷன் இந்த மனுஷன். ஆனா கர்த்தர் இவருடைய இருதயத்துக்கு பார்த்து கடற்கரை மணலத்தனையான விருத்தியை கொடுத்துட்டார். விருத்தினா என்ன, ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்துட்டார். நிறைய நான் சொல்ல போலாம். இவங்களுக்கு முன்ன இருந்த அண்ணமாறு, அதாவது தாவீது பெற்றெடுத்த பிள்ளைகள்லாம் சாலமோனின் ராஜாவுக்கு அடங்கி இருந்தாங்க. அந்த வசனம் சொல்லுது, சாலமோனின் காலத்தில் விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. வாசிமா 5:4 வாசி. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் உனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. பாருங்க, ஆனா விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, அவ்வளவு மகிமையின் ராஜாவா இருந்தார். இவரை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றிலையும் நதிக்கு இப்புறத்திலுள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. இந்த சாலமோனை சுற்றிலும் சமாதானமா இருந்தது. அங்க இருந்தவங்க அடுத்து 25வது வசனத்தை வாசித்தா எல்லா மக்களும் சுகமா குடியிருந்தாங்க. வாசி. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சுகமா இருந்தாங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீதி புரட்டப்பட்டிருக்கிறதா, ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு முழுவதும் ஆளுகை செய்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் ஒரு தோளில் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. எல்லாம் சமாதான பிரபுக்கு கை தட்டுங்க. சாலமோன் என்ன மரித்து போனார், ஆனால் நாம் ஆராதிக்கிற அந்த சமாதான கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கீங்க, எனக்கு எப்படி ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா, என் மகனுக்கு ஒரு பெண் கிடைக்குமா, என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா, நான் இடம் வாங்குவேனா, வீடு கட்டுவேனா, என்னுடைய மாமியார் பலவீனமாக இருக்காங்களே, என் கணவனாரால் வேலைக்கு போக முடியாதபடி சக்கரை நோயில் சிக்கியிருக்கிறாரே, பிரஷர் தொடுதே, பிழைச்சுக்கிடுவாரா? நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்க. எங்கள் பிதாக்கள், வாசிமா. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்கள்
நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்புனாங்க ஆண்டவரே, நம்பினவங்களெல்லாம் விடுவிச்சு ஏன் விட்டு கொடுத்துருக்கிறாரா? ஒரு இடி இடிங்கன்னு சொல்லுங்க. நல்லா நம்பிக்கை வைங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. அழகா எங்க பிதாக்கள் உம்மை நம்பினாங்க, உம்மை நம்பினவர்களை விடுவிச்சீர். கையை உயர்த்தி கர்த்தரை நம்புங்க. நீங்க உங்க நம்பிக்கையை அங்கங்க வச்சிருக்கீங்க. பணம் மேல, விக்கிரகத்தின் மேல, பூசாரி மேல, ஜாதகம் மேல வேண்டாம். எங்க வீட்டுக்கு துணி அயன் பண்ணிட்டு வர்ற ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா வந்தோடனே, அம்மா நான் பணம் கொடுக்குறேன், நேரம் மகன்கிட்டையும் மருமகிட்டையும் கொடுக்கணும் இந்த பணத்தை. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? பாஸ்டர் ஐயா, என் மகன் ஜாதகத்தை எடுத்து விட்டு போயிருக்கான். எனக்கு பொம்பளை புள்ள பிறந்த ஜாதகம் தாத்தா பாட்டி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அது அவங்களுக்கு ஒத்துக்கிடாது. அவருக்கு தாத்தா, அந்த அம்மாவுக்கு கணவனாரும் இல்லை, இந்த அம்மா மட்டும்தான் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது பாருங்க, என்னைய தனியாக போய் சொல்லிட்டாயா, நான் வீட்டுக்கு பின்னால் ஒரு குச்சில் போட்டு 3 செங்கல் வச்சு 4 சட்டி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்குது. என்ன எவ்வளோ வேதனை! யாருமா அப்படி சொன்னா? ஐயா ஜாதகம் சொன்னதான் ஐயா. பார்த்தீங்களா எப்படிலாம் பெத்த தாய். ஒரே மகன்தான், அந்த மகனை விட வேற வழி இல்லை. அந்த மகன் அவர் இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூமை ஒட்டி 3 செங்கல் வச்சு விறகு வச்சு நான் சாப்பிட்றேன் ஐயா. அழுன்னு அழுதுட்டேன். அந்த ஜாதகக்காரனை பாரு. அதெல்லாம் நம்புறாங்க மக்களே. ஜீவனுள்ள தேவன் இருக்க நம்பிக்கை வச்சு தான் காலங்களும் சமயங்களும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு 32 வயசாச்சு, 9 பொருத்தத்துக்கு 7 பொருத்தம் இருக்கான்னு 2 பொருத்தம் வேணும்னு அப்பா தேடிக்கிட்டே இருக்காராம். என்ன வேதனை! நான் சொல்றேனே, நம்முடைய பிதாக்கள்னா நீங்க தான். நீங்க கர்த்தரை நம்புங்க, நம்பினவர்களை அவர்களை விடுவிப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கையை தயவு செய்து என்னன்னாலும் சரி. பரிசுத்தவான்கள் நம்பினாங்க, அந்த நம்பிக்கை நித்திய ஜீவனை அவங்க பெற்றாங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகிட்டா உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். முடிவு நித்திய ஜீவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கோயிலுக்கு போறீங்களா? என்ன இந்த பாஸ்டர் வீடு கட்டுருக்கு 10,000 கொடுத்தாரா, 20,000 கொடுத்தாரா? அந்த கட்சிக்காரங்க கொடுக்காங்க, அங்கே பின்னால் போனால் நீங்கள் கொஞ்சம் லோனுக்காவது. முடிவு நீங்கள் கர்த்தரை நம்பிட்டா முடிவு உங்களுக்கு நித்திய ஜீவன். என்ன அமைதியாக இருக்கீங்க? ஆமாம், முடிவு. தாவீது சொல்கிறேன், என் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாக்குனாருங்கிறார். நான் கோலும் கையுமா விட்டு கர்த்தருக்கு என்னை தொட்டாரு, என் முடிவு சம்பூர்ணங்கிறார். பவுலுடைய முடிவு பாருங்க, நீதியின் கிரீடம். அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா, கவனிக்கிறீங்களா? கொலை பாதகனா, கிறிஸ்தவனை வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு நிருபங்களை வாங்கிட்டு வேகமாக வர்றான். ஏற்கனவே ஸ்தேவானை கொன்னது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் முடிவு பாருங்க, அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வச்சிருக்கிறாரு. கையை உயர்த்தி முடிவு, என் மகளே உனக்கு நீதியின் கிரீடம். கர்த்தர் முடிவு தான் முக்கியம். அதனால தான் சாலமோன் ராஜா சொல்லிட்டாரு, இந்த 2 பேர் வாரீங்கல்ல, ஆமாம் உன் முடிவு வீண் போகாதுமா. நீ உன் புள்ள சாகலை, செத்த புள்ள அவா புள்ளன்னு சொல்கிற, உயிர் உள்ள புள்ள ஏன் புள்ளன்னு சொல்கிற, உன் நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. அதுதான் ஒரு பட்டயத்தை கேட்டார், பட்டயத்தை கொண்டு வாங்கினாரு. உண்மையான அம்மாவுக்கு நீதி கிடைச்சது, உண்மையான பரிசுத்தவாட்டிக்கு நீதி கிடைச்சது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்களுடைய திட்டம், தரிசனம்
ஆண்டவர் மேலே வைங்க. உங்கள் வாய்ப்பை ஆண்டவர் மேலே வைங்க. என் மகளுக்கு நல்ல ஜாப்பு கிடைக்கும், என் மகனுக்கு நல்ல ஜாப்பு கிடைக்கும், நான் நல்ல இடத்த வாங்கி நல்லா குடியிருப்பேன், ஆமாம் நான் இந்த இதிலிருந்து விடுதலை பெறுவேன். விடுதலையை ஆண்டவர் மேலே வைங்க. எனக்கு இதில் விடுதலை கொடுங்க ஆண்டவரே, கொடுத்துருவாரு கையை உயர்த்தி. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீருக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு, அது சந்தோஷமான முடிவு. அது அன்னாளுக்கு கொடுத்த ஆண் குழந்தை கொடுத்த முடிவு. ஆமாம், கசப்புக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு, அது ரூத்துக்கு கொடுத்தது. அது மங்களமான ஒரு வாழ்க்கை, கையை உயர்த்தி, மதுரமான வாழ்க்கை. வியாதி, அது எசேக்கியேல் ராஜா செத்து போவன்னு சொன்னால் கர்த்தரை சார்ந்து சவுறு பக்கமாக திரும்பி ஜெபம் பண்ணுறாரு. வியாதியும் குணமாச்சு, 15 வருடம் கொட்டி கொடுத்தாரு. கடன் பிரச்சனையில் என் புருஷன் இறந்துட்டான், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பிள்ளைகளும் கடன் கொடுத்தவங்க அதை பறிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ எலிசா கரெக்டாக சொல்கிறாரு, உன் வீட்டில் என்ன இருக்குங்கிறாரு எலியா. உடனே எலிசா சொல்கிறாரு, உன் வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எண்ணெயை ஊற்றுங்கிறார். ஒரு குடம் எண்ணெய் இருந்து அந்த கடனை கொடுக்க முடியல. ஆனால் இவர் சொன்ன ஆலோசனை அவளுக்கு பெரிய கடனை கொடுத்து மீட்டுட்டா, பிள்ளையும் மீட்டுட்டா. கையை உயர்த்தி கடன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆமாம், வறட்சியாக இருந்தது. இது அக்சாலுடைய வாழ்க்கை. தகப்பனை பார்த்து சொல்கிறா, நீர் எனக்கு தோட்டம் கொடுத்தீர், சீதனமாக கொடுத்தீர், வறட்சியாக இருக்குது, இப்போ எனக்கு நீர்ப்பாய்ச்சலை தரோம். அவர் மேற்புறத்துலையும் கீழ்ப்புறத்துலையும் முடிவு பாருங்க, நீர்ப்பாய்ச்சலான முடிவு, செழிப்பான முடிவு. யோசபாத்துக்கு விரோதமாக சண்டை போடுறதுக்கு 3 குரூப் எழுவுங்கிறாங்க. முடிவு 3 குரூப்பையும் கர்த்தர் விரட்டி அடித்து யோசபாத்துக்கு ஜெயத்தை தந்தார். முடிவு வெற்றியான முடிவு. ஹல்லேலூயா. தோற்று போன இந்த பேதுரு கூட ஒரு மீன் கூட பிடிக்கலைங்கிறான். முடிவு ஏசு அதுக்குள்ள உட்காந்து ஒரு சின்ன ஆலோசனை சொன்னார். வலை கிளியத்தக்க 2 படகு அமிலத்தக்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஜபாலய தலைவன் வாரான், வரும்போது வரோம், துக்கத்தில் வரான். எனக்கு ஒரே மகா, வயசையும் சொல்கிறான், 12 வயசு பிள்ளை, மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீர் வந்து அவளை தொட்டு ஆரோக்கியப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, பின்னாலே ஒரு பிள்ளை செத்து போச்சுப்பா, போதுகிற வருத்தப்படுத்த வேண்டாம். ஏசு போனார், அது திரும்ப ஜீவன் வந்துட்டான் பிள்ளைக்கு. கையை தட்டி. ஆமாம், அதான் முடிவு, ஜீவன் முடிவு. கேட்குறது துர்ச்செய்தியை கேட்குறான், மரண செய்தியை கேட்குறான், முடிவு ஜீவன் முடிவு. என்ன மோன சொன்னான். கல்யாணத்து வீட்டில் திடீர்னு பார்த்தா மரியாளம்மா போயிட்டு வர்றாங்க. ஐயா உங்களுக்கு ரசம் குறைஞ்சி போச்சப்பா, பெரிய குழப்பம் வரும். ஆண்டவர் தண்ணியை கொண்டு வான்னாரு, மொண்டு கொடுங்கனாரு. அவ்வளவு திருப்தி ஆயிட்டு, குறைவெல்லாம் நிறைவாயிட்டு. கைகளை தட்டி. முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முதலாவது சுகமாவேன் என்று அவள் ஓடி வந்தாள். பின்னாக போய் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாவேன். திரும்பி பார்க்கிறான், சுகம் பெற்று ஆரோக்கியம் அடைந்தாலே அதே சுகத்தை உங்களுக்கு தரப்போறார். அவர் வந்த வேகத்தை பாருங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. அவள் ஓடி வந்த வேகத்தை பாருங்க, அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் உன்னதத்தை பாருங்க. வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி பாருங்க. அவ நம்பிக்கையை பாருங்க. 12 வருடமா ஒரு வியாதி, உதிரப்போக்கு வியாதி, அதுக்கு பேர் வெளிப்படையா சொன்னா, அது அவளுடைய சரீரத்தை உருக்கிக்கிட்டே இருந்தது. பிளட் ஏத்துவாங்க, இறங்கும். எத்தனை வைத்தியர்களை பார்த்தாங்க. தனக்கு உண்டான சொத்து சுகம் ஜீவனை காப்பாற்ற அவ பட்ட பாடு 12 வருடம். ஒரு நாள் விடுதலை கிடையாது. உங்களுக்கும் சொல்றேன், உங்க நம்பிக்கையெல்லாம் இயேசு மேல எடுத்து வைங்க. எத்தனை வருஷம் வியாதினாலும் சுகம் தருவார். இந்த பிரசங்கத்தை வெளியே போய் சொல்லுங்க. டாக்டர் லிஸ்ட்டை பார்க்காதீங்க, நம்மளை படைச்ச ஆண்டவரை பாருங்க. நீங்க திடீரென்று அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. ஆகா, ஆமா, நான் அப்படியே பின்னால போய் அப்படியே வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். வாசித்து முடிங்க பார்ப்போம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தா. இப்ப தலைக்கு மேல கை தட்டுங்க. ஆரோக்கியம் அதான் மெயின். ஐயா, பணம் அவ்வளவு இருக்கட்டும்,
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வீடு பெரிய வீடு, ஆனால் நோய் பெரிய நோய் இருக்குது. அந்த நோய் அவங்க பணத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு 3000 ரூபாய் ஆகுது. இப்போ ஒரு சகோதரி சொல்கிறாங்க, வாரத்தில் 3 நாள் பண்ணணும் பாஸ்டர், தான் நான் உயிர் வாழ முடியும்ட்டான். வாரத்துக்கு 10,000 ரூபாய் செலவாகுது அந்த காரில் கொண்டுட்டு போய் வர்றதுக்கு. அது வேற ஆஸ்பத்திரி இல்லை, இந்த கற்பகத்துக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இயேசு சுகம் கொடுக்கிற இரட்சகர். அவரை போல சுகம் கொடுக்க முடியாது. அவர் சுகம் கொடுத்தா உண்மையான சுகம். அவரை தொடர்க்கு வாங்க நீங்க. ஆமா, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்டார். அற்புதம் நடந்தது. அப்படி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சகோதரிக்கு இப்போ டயாலிசிஸே பண்ணலை, உப்பு எல்லாம் மாறி சுகமா இருக்காங்க. எங்க சபையில் இருக்காங்க. பேரை சொல்றேன் நான். இப்போ கையை தட்டுங்க பார்ப்போம். அப்படி சுகம் கொடுத்துட்டாரு. அந்த நம்பிக்கை தான். இது வரைக்கும் என்னுடைய சரீரத்தை ஊசி குத்தாத இடம் கிடையாது. வேண்டாம் இனி. அது ஒரு பட்டனை மாட்டி வச்சிருந்தாங்க. இங்கே மாட்டினாங்க, பிறகு இங்கே கழுத்தில் மாட்டினாங்க. இப்போ ரெண்டுமே கிடையாது, அழகா வாழ்றாங்க. இயேசுவின் வல்லமை அவங்கள தொட்டது. ஆமாம், இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கோங்க. நாம் நம்பியிருக்கோம், நிச்சயமாக முடிவு இருக்கு நமக்கு அப்படின்னு. ஆமாம், நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருதம் பயன்படுத்துகிறான். ஒரு சிலையை நிறுத்தி, நெபுகாத்து நேச்சருங்கிறவன் ஒரு சிலையை நிறுத்துறான். எல்லாரும் தாழ வணங்கணும், இல்லைன்னா உங்களை அக்னியில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கா. அந்த 3 பேர் வணங்கலன்னு சொல்றாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேகோ. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க விடுதலையில் உறுதியா இருந்தாங்க. எங்க தேவன் எங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உறுதியா இருந்தாங்க. உறுதி உங்களுக்கு தேவை. இப்போ அக்னி 7 மடங்கு சூடு ஏறுது. தூக்கி போட்டாங்க. போடுறவனெல்லாம் அக்னி எரிச்சிட்டு உள்ள விழுந்தாங்களே, தேவனே இறங்கி காப்பாத்தினார். ஆமா, 3 பேரெல்லாம் போட்டோம். 4வது ஒருவர் தேவசாயலுக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? உங்க நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்திடுவார். என் பிள்ளை இப்படி நம்பிக்கையா இருக்க, அப்படி உங்களை உயர்த்திடுவார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கையை பார்க்கிற தெய்வம் ஆண்டவர். அவனே ஆச்சரியப்பட்டுட்டான். சாத்ராக்கு, மேஷாக்கு, நேபத்து வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டான். கையை உயர்த்தி அந்த உறுதியை பாருங்க. அந்த உறுதி உங்களுக்கு வேணும். சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் சாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும். அதாவது நீங்கள் முற்களுக்குள்ளே தான் இருக்கீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிடணும். இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆண்டவரை, என் கணவனாரை ரட்சிக்க உங்களால் முடியும். என் வாலிப பையன் அவன் ஒரு அடி அடித்தா நான் செத்து போவேன். ஆனால் நான் இப்போ செபத்தில் வச்சிருக்கேன் அவனுடைய ரட்சிப்புக்காக. நீ ரட்சியும், கட்டாயமாக ரட்சித்திருவார். எத்தனை நான் சாட்சி சொல்லலாம். 3வது நான் ஒன்று சொல்கிறேன். ஆபிரகாமை பார்த்து அவர் சோதிச்சாராம். உங்களையும் சோதிப்பார். சோதிச்சின்னு சொல்லியிருக்கு. சோதிச்சு உன் நேசகுமாரன், கவனிங்க கவனிங்க, உங்கள் பிள்ளைய ஆண்டவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள். ஆமாம், அப்போ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நேசத்தெல்லாம் பிள்ளை மேலே வச்சான். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் நேசகுமாரன், உன் ஏக புத்திரன், அவனை எனக்காக மோரியா மலையில் பழி செலுத்துங்கிறார். இவர் என்ன பண்ணிட்டாரு? என் தெய்வம், நான் எங்கள் அப்பா தேராகு விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தவர்கிட்ட இருந்து என்னை தொட்டுட்டார். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ அவர் கேட்குறாரு அந்த குழந்தைய. நான் இப்போ கொடுக்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பழி செலுத்திட்டு திரும்பி வருவோம். சூப்பர்ல. வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். அவர் கேட்கிறாரு, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறாரு. எப்பா நம்ம பழி செலுத்த போறோம், கையில் அருவா இருக்குது, நான் சுமர
அதாவது விரவு கட்டையை நான் சுமந்துட்டு வர்றேன், உங்கள் கையில் அருவா இருக்குது, பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்குறாரு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். விசுவாசத்தை பார்த்தீங்களா? சரி, இப்போ கையவும் ஓங்கிட்டாரு. ஒரு சத்தம் வருது, பிள்ளையாண்டவர் மேலே கைய திரும்பி அப்படி பார்க்குறாரு. ஒரு கடாரி அப்படியே சிக்கி இருக்கிறது. அப்படி தொழுன்னு அப்படி பலன்னு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் எந்திரிங்க. அதை பலி செலுத்தினா அந்த பலி தான் ஜெயித்த பலி. இயேசு உனக்காக எனக்காக பலியானார். தலையில் கை வைங்க. சிலுவை காட்சியை பாருங்க. கிடாரி போட்டிருந்தான். ஆட்டு இல்லை, கிடா. பழுதற்றது ஒன்று நிற்குது. அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பூரண புருஷன் உனக்காய் ரத்தம் சிந்தினார், உனக்காய் அடிக்கப்பட்டார். தூய்மை ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், கபடில்லாத ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புனித ரத்தம் உனக்காக ஊற்றப்பட்டது. நீ தப்பிக்கொள்ளும்படியாக, உன் வீடு உன் பிள்ளைகள் செழிப்பாக்கும்படியாக, இதே பட்டணத்தில் உன்னை ராஜாக்களாக, ராணியாக, கலெக்டராக, வக்கீலாக, அட்வொகேட்டாக உன்னை மாற்றும்படியாய் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. எல்லாம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தமிழ் மீடில் படிக்க வைக்கக்கூடிய புக்கு கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியல நான் ஆரம்பத்தில். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பாருங்க, இங்கிலீஷ் அப்படி பேசுது. கையை உயர்த்தி கர்த்தருக்காக. கர்த்தர் நினைச்சிட்டாரு. ஆமா, கர்த்தர் நினைச்சிட்டாருமா. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு நோட்டு என்னால வாங்க முடியல. வாடனா இருந்தேன். என் மேஜையில் நான் காட்டுறேன் பாருங்க. பழைய தாளு ஹாஸ்டல் பிள்ளைகளுடைய நோட்டு, பாதி நோட்டை கிழிச்சு அந்த நோட்டில் எழுதாதெல்லாம் ஒன்று சேர்த்து குத்தி அதுல தான் நான் எழுதினேன். ஒரு டீனு இப்படி பேனாவை இப்படி குத்தி கிறுக்கி தூக்கி மூஞ்சில எறிஞ்சாரு. இன்னைக்கு எங்க பிள்ளைகளை பாருங்க, இங்கிலீஷ் பேசுது. ஹல்லேலூயா. அந்தந்த காலத்துல கர்த்தர் உருவாக்குறார் ஆட்களை. ஆமா, கர்த்தரை பாருங்க, அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். உண்மையில் ஒரு மனிதனுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்பிக்கையை உறுதிப்படுத்த தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இதெல்லாம் இயேசு செய்தது, மனுஷரால உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. கையை உயர்த்துங்க பாப்போம். எல்லாம் ஆண்டவரை துதிங்க. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.